கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரம்தான் பூகம்பமாக வெடித்துள்ளது. இந்த பூகம்பத்தோடு பூகம்பமாக தற்போது தாவேக தலைவர் விஜய் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளி குறித்த பல தகவல்கள் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. இந்நிலையில்தான் நடிகர் விஜய் செய்வதும் கார்ப்பரேட் அரசியல் தானா என பலரும் விமர்சித்து வருகின்றனர். அப்படி விஜய் எப்போது எப்படி அந்த பள்ளியை கட்டினார், அந்த பள்ளியில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன, அந்த பள்ளி யார் பெயரில் உள்ளது என்பதை பார்க்கலாம். தமிழக அரசியலை பொறுத்தவரை திமுக, அதிமுக, பாஜக என எந்த கட்சி எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் மக்களுக்கான அரசியல் செய்கிறார்களா அல்லது கார்ப்பரேட் அரசியல் செய்கிறார்களா என பார்த்தால் நிச்சயம் கார்ப்பரேட் அரசியல் தான் செய்கிறார்கள் என்று சொல்லலாம். உதாரணமாக ஆளும் அரசை எடுத்துக்கொண்டால் பல தனியார் பள்ளிக்கூடங்கள் நடத்துவதோடு பல மது ஆலைகளும் மற்றும் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுடன் ஒப்பந்தம் என அடுக்கிக் கொண்டே போகும் அளவிற்கு பல செயல்களில் ஈடுபடுகின்றனர். ஆனால் இதன் மூலம் மக்களுக்கு எந்தவித பயனும் இருக்காது. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களை எடுத்துக்கொண்டால் இது போன்ற எந்த தனியார் நிறுவனங்களை நடத்துவதும் இல்லை, தனியார் நிறுவனங்களுடன் கூட்டும் வைப்பதில்லை. மாறாக மக்களுக்கான அந்த தனியார் நிறுவனங்களை எதிர்த்து களத்தில் நின்று முதலாளாக குரல் கொடுப்பார். அந்த வகையில்தான் தற்போது புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜயாவது மக்களுக்கான அரசியல் செய்வாரா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அதுவும் கேள்விக்குறியாகி உள்ளது. நடிகர் விஜய் படூரில் தனியார் சிபிஎஸ்இ பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார். அந்த பள்ளியின் பெயர் விஜய் வித்யாஸ்ரம். விஜய் என்பது நடிகர் விஜயின் பெயர். வித்யாஸ்ரம் என்பதில் உள்ள வித்யா என்பது நடிகர் விஜயின் மறைந்த சகோதரியின் பெயர். மேலும் அந்த ஸ்கூல் டிரஸ்ட் பெயர் வித்யா சேரிட்டபிள் டிரஸ்ட் தான். ஸ்கூல் டிரஸ்ட் பெயர் குமாரலிங்கம். அந்த பள்ளி அமைந்துள்ள நிலத்தின் ஓனர் பெயர் ஜோசப் விஜய். இதில் விஜயின் பெயர்தான் நிலத்தின் ஓனர் பெயராக ஜோசப் விஜய் என பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஸ்கூல் டிரஸ்ட் பெயரான குமாரலிங்கம் அவர் விஜயின் பினாமி பெயரில் பள்ளி நடத்தப்பட்டு வருகிறது. விஜய் தன்னுடைய இடத்தை 2017 2052 வரை 35 ஆண்டுகளுக்கு தனியார் அறக்கட்டளை ஒன்றிற்கு லீஸுக்கு கொடுக்கிறார். அந்த அறக்கட்டளை SA சந்திரசேகர் என்பவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் மூலம் நடத்தப்படும் பள்ளிதான் விஜய் வித்யாஸ்ரம். இந்நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகனும் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பகட்டு அரசியல், பண்ணையார் அரசியல் என நினைத்தால் கார்ப்பரேட் அரசியல் தான் நம்ம விஜய் அண்ணாவின் அரசியல் என்றும், விளைநிலத்தை அளித்து திமுக தலைவர்கள் போல தனியார் பள்ளி நடத்தும் இவர்தான் நாட்டை திருத்த போகிறாராம், கால கொடுமை என பதிவிட்டு விமர்சித்துள்ளார். இதேபோல் பலரும் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாது, விவசாய நிலத்தை அழிக்கக்கூடாது என போராட்டம் நடத்தினீர்களே, ஆனால் நீங்களே விவசாய நிலத்தை அழித்து இவ்வளவு பெரிய பள்ளியை கட்டி வைத்திருக்கிறீர்களே, ஊருக்கு தான் உபதேசமா என்றும் விஜய்க்கு எதிராக கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதன் மூலம் மீண்டும் மீண்டும் நிரூபணமாவது என்னவென்றால் மக்களுக்கான அரசியல் செய்வது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், சீமான் மட்டும்தான் என்பதுதான். ஏனெனில் அவர் மட்டும்தான் இது போன்ற எந்த ஒரு சர்ச்சைகளிலும் சிக்காமல் மக்களுக்கான அரசியலை செய்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.